இதேன்ற குட்டி பையனுக்கு கீதா மிஸ் ரொம்ப பிடிக்கும். சீனியர் பையன் கிஸ் பண்ணா குழந்தை பிறக்கும் இதே கிட்ட சொல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இதே நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு கீதா மிஸ் உனக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்மளால டீச்சர் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்கன்னு இவன் பயந்துகிட்டே அவங்க வயிறு பெருசாக சொல்லிட்டு டெய்லி பார்த்துட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல அவங்க வயிறும் பெருசாக அது நம்ம குழந்தை நினைச்சுக்கிட்டு இவன் மிஸ் ஸ்கூல்லயே ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தாரும் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுத்து. சோ இவன் தான் ஒரு ஆட்டோ வர வச்சு டீச்சரை வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பானே. தொடர்ந்து டீச்சர் ஊரை விட்டு போயிருப்பாங்க. இதையா வளர்ந்து 11th படிச்சுட்டு இருக்கும் போது பேட்மிண்டன் கிளாஸ்க்கு வர பொண்ணு உயிருக்கு காதலிச்சிட்டு இருப்பான். போற டியூஷன்ல இவனும் ஜாயின் பண்ணி அவன் கூட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறான். அவரோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அங்க அவள மாதிரி இன்னொருத்தி இருப்பா. சமந்தா சம்யுக்தா ரெண்டு பேருமே ட்வின்ஸ். ஒருத்தர் டியூஷன் வந்திருப்பா, இன்னொருத்தி பேட்மிண்டன் கிளாஸ்க்கு வந்திருப்பான். இதுல நம்ம யார் லவ் பண்ணணும் இவனுக்கே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அந்த காதலியே தொலைச்சிட்டான். இப்போ இதையா நல்லா வளர்ந்ததும் அவனுக்கு கண்ணில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அங்க அமுதான்ற மெடிக்கல் ஸ்டூடெண்டா பார்த்ததுமே இவன் காதல் வலையில விழுந்துடுறான். அப்படியே கூட பேசி பழகி க்ளோஸ் ஆயிடுறான். அமுதா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப போறான். ஃப்ரெண்டும் இப்போது நீ கூட ப்ரப்போஸ் பண்றா சொல்லிட்டு அனுப்பி வைக்க ஆனா ஹீரோ காதல சொல்ல தேரி எல்லாமே விட்டுறான். அவளும் ஊரை விட்டே போயிடுறான். ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போன இடத்துல சமந்தாவை எதாச்சும் மீட் பண்ண அவளும் என் அக்காக்கு மேரேஜ் ஆகி அவன் செட்டில் ஆயிட்டான். நான் சிங்கிளா தான் இருக்கேன், எனக்கு நாளைக்கு ஃபிளைட் இருக்கு, நான் நாசால ஒர்க் பார்க்க போறதா சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவகிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணி அவனு சொல்லிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுவான். பார்த்தா யாரும் ஃபிளைட் போயிடுது. இதே அக்கன்னு இருக்கிறது மாமா மட்டும்தான். சோ அவருடைய ஆசைக்காக அவர் பார்த்த பொண்ணே இவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறான். இப்போ எதர்ச்சா ஒரு மால்ல அமுதாவை மீட் பண்ண அவளும் நான் உன்னை காலேஜ் டைம்ல ஒன் சைடா லவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு காதல சொல்ல நினைச்சேன். ஆனா எனக்கு தைரியம் வரல, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி பசங்களா இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிட கல்யாணம் பொண்ணே தைரியமா காதல சொல்லிட்டா. அப்போ நம்மளும் சமந்தா கிட்ட காதல சொல்லி அவனு முடிவு பண்ணவன் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேச்சுலர் பாடின்னு மாமாவை ஏமாத்திட்டு அமெரிக்காவுக்கு போறான். அங்க சமந்தாவை மீட் பண்ணி காதல சொல்லாமலே அவ கூட ஊரை சுத்திட்டு இருக்க. ஒரு கட்டத்துல சமந்தாவுக்கு இவனை பிடிச்சு போயிட்டு லவ் சொல்றதுக்காக வருவான். ஆனா அவளுக்கு இவனுக்கு மேரேஜ் ஆக போற விஷயம் தெரிஞ்சிட மேரேஜை வச்சுக்கிட்டு என்னையவனை ஏமாத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவளும் இவனை விட்டுட்டு போயிடுறான். கல்யாணத்துக்கு ஊருக்கு போகும்போது பிளைட்ல ஃபகத் கிட்ட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். பிளைட்ல இருந்து ஹீரோ இறங்கும் போது கீதா டீச்சரை எதாச்சும் மீட் பண்றான். அவங்க வேற இடம் கிடையாது, ஃபகத்தோடைய ஒய்ஃப் தான் இருப்பாங்களே.